நம்பகமான விஷயங்களை தொடர்ந்து உரையாடி வருகிற நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். வணக்கம் சார். வணக்கம். பிகேவோட நேற்று டிஸ்கஷன் நடந்திருக்கு. அதில் என்ன விஷயம் பேசப்பட்டிருக்குன்னா, இப்போ வந்து உங்களுடைய பழைய ஹைபெக் டீம் வந்து அப்படியே உடஞ்சிருச்சு. எல்லாமே வந்து பல கட்சிக்கு ஒர்க் பண்ண போயிட்டாங்க. இண்டிபெண்ட்டாக வந்து ஒவ்வொருத்தரும் வந்து தேர்தல் வகுப்பாளர் ஆகிட்டாங்க. இப்போ உங்களால் எப்படி கரெக்டாக அதே போல் ஒர்க் பண்ண முடியுமான்ற ஒரு கேள்வி வைக்கிறாங்க. பொறுத்திருந்து பாருங்களாம் சொல்லி பிகே சொல்லியிருக்காரு போல இருக்குது. இப்போ அப்படி இருக்கும்போது வந்து இப்போ இது ஒரு விஷயம். இப்போ பிரசாந்த் கிஷோரில் பழையபடி அப்படியே ஒர்க் பண்ண முடியுமான்ற ஒரு கேள்வி ஒன்று. ரெண்டாவது என்னன்னா, இதே பிகே தான் வந்து ஏடிஎம்கே வந்து தங்களுடைய தேர்தல் விற்பனராக வந்து இந்த 26 எலெக்ஷனுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்படின்போது ஒரே நபர் எப்படி ரெண்டு பேருமே வந்து ஃபிக்ஸ் பண்ணுவது? ஏன்னா ரெண்டு பேரும் வெவ்வேறு இடத்துல இருந்து ஃபைட் பண்ண போறாங்க அப்படின்னு பார்க்குறோம். எப்படி ரெண்டு கட்சிக்கும் ஒருத்தரே வந்து தேர்தல் விற்பனராக இருக்க முடியும்? எப்படி இது பாசிபிள்? ஏங்க, ஒரு ஜோசியர் எத்தனை ஜாதகம் பார்க்குறாரு? அவர் எப்படி அவர் ஜாதகத்தையும் பார்த்துட்டு எப்படி இந்த ஜாதகத்தையும் பார்க்குறாருன்னு யாராவது சொல்றீங்களா? குடும்பத்தில் எம்பிட்டோ சண்டை நடக்குது. இந்த பக்கமும் ஜாதகம் பார்க்குறாரு, அந்த பக்கமும் ஜாதகம் பார்க்குறாரு. ரெண்டு பேரும் விலகாமல் போயிடுவாங்கன்னு தெரிஞ்சு கூட நல்லா வருவியன்னு சொல்கிறாரா இல்லையா? 6 மாதம் கரகம் தெரியல வந்துருன்னு சொல்கிறாரு. இப்போ ஏன் ஐபேக்லேருந்து எல்லாரும் வெளியேறாங்க தெரியுமா உங்களுக்கு? இவன் அடிக்கிற டூப்பை நான் அடிக்க மாட்டேனாங்கிறதுக்கு தான் வெளியிடுறாங்க. எனக்கு நேற்று அதிமுகவினுடைய மிக நீண்ட காலமாக அதிமுகவோடு பயணிக்கிற ஒரு முக்கிய நண்பர் ஒருத்தரை சந்தித்தேன். அவர்கிட்ட எடப்பாடி பழனிசாமிகிட்ட வந்து ஒரு ஆளை கூட்டு போயிருக்காங்க. கூட்டு போய் ஒரு தேர்தல் வியூகம் வகுக்கிறதுல ரொம்ப கெட்டிக்காரர், இவருக்கு தெரியாத அரசியலே கிடையாது அப்படின்னு சொல்லி அவரை கூட்டு போயிருக்காங்க. அவர்கிட்ட ஒரு 4-5 கோடி ரூபாய் செலவு கேட்டிருக்காரு. கொடுத்துட்றாங்க. கொடுத்த பின்னாடியே எதுவுமே நடக்கலை அவர் சொன்னது அப்படின்ன உடனே இப்போ என்ன செய்கிறது அப்படின்ட்டு அடுத்த ஆள் பார்ப்போன்னு தான் இப்போ பிரசாந்த் கிஷோருக்கு போயிருக்காரு. அப்போ நான் கேட்டேன், அந்த ஆள் யாருங்கன்னு கேட்டேன். இல்லை அது ரகசியம். இல்லைங்க, நீங்கள் சொல்கிற ஆள் எனக்கே கொஞ்சம் யூகிக்க முடியுது, இருந்தாலும் சொல்லுங்கன்னு கேட்டேன். சவுக்கு சங்கர்னாரு. என்ன சார் சொல்கிறீங்க? சவுக்கு சங்கர்னாரு. இந்த நிலைமையில வந்து யூடியூப்ல வந்து ஒருத்தனுக்கு வீடியோ வைரல் ஆகுதுனாலே அவனுக்கு அரசியல் எல்லாமே அத்துவடியாக தெரியும்னு அங்கேயே பந்தயம் கட்டி சவுக்கு சங்கரை கூட்டு போயிருக்காங்க. எனக்கு என்ன வருத்தமாக இருக்குன்னா, அண்ணே சீமான் மாதிரி நானும் பேச வேண்டிய வந்துடும். ஏன் ஒரு தமிழன் அது சாப்பிட்டு போகிறானே, எதுக்கு பீகார்காரன் கொடுக்குறீங்க அதை அப்படின்னு கூட கேட்கலாம். இனிமே என்னையா பீகார்ல இருந்து ரங்கராஜ் பாண்டே, பீகார்ல இருந்தா எச் ராஜா, பீகார்ல இருந்தா பிரசாந்த் கிஷோர், இப்படி நம்மளை பேச வச்சுருவாங்க போல இருக்கு. தமிழ்நாட்டில் ஒரு தமிழன் கூட தமிழன் ஆள போகிறேன் தமிழன் சொல்கிறாங்க. பீகார்காரனை கூப்பிட்டு வந்து நம்ம ஊரில் நம்ம ஊர் கிராமங்களில் இருக்கிறவனுக்கு என்ன பிரச்சனை இருக்குது, யாருக்கு ஓட்டு போடுவாங்கிறது இவங்க என்ன டீம் வச்சுரா எடுத்தாங்க. சார், இப்போ இதே எனக்கு இன்னொரு டவுட் சார். இப்போ இதே பிகே தான் 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு விற்பனராக ஒர்க் பண்ணாருன்றதை பார்த்தோம். அவர் என்ன சொன்னார்னா, 200 தொகுதியில் நான் வெற்றி பெற செய்வேன்னு சொல்லி ஒரு சேலஞ்ச் பண்ணார். டிஎம்கே சொன்னாங்க 200 சொன்னாங்க. அப்புறம் 180 சொல்லி சொன்னார். 180 அப்புறம் ஆல்மோஸ்ட் 170 கிராஸ் ஆகிடும்னு சொல்லி சொன்னார். ஆனால் ரிசல்ட் வந்து பார்க்கும்போது வந்து திமுக வந்து 130 சம்திங் தான். கூட்டணி கட்சியோடு சேர்த்து ஒரு 140 150 வந்துருச்சு. அவர் சொன்னதுக்கும் வந்த ரிசல்ட்டுக்கும் சம்மந்தமாக வந்துச்சு. இதை பற்றி பல மூத்த பத்திரிகையாளர்கள், அரசியல் விமர்சகர்கள் என்ன சொன்னாங்கன்னா, எங்க வந்து ஒரு தேர்தல் விற்பனராலே எல்லாரையும் மாற்ற முடியும் அப்படின்னா இப்போ அரசியலே எங்கேயோ மாறி இருக்குங்க, அப்படிலாம் பண்ண முடியாது. பிகே சொன்னதை செஞ்சு காமிச்சாரா அப்படின்ற விஷயம் ஒன்று வச்சாங்க. அப்படி பிகேவோட நம்பகத்தன்மை கேள்விக்குறியானதெல்லாம் பார்த்துருக்கோம். அப்படி இருந்தும் கூட இப்போ எலெக்ஷனில் நின்று அவர் வந்து தோல்வியில் அடைஞ்சிருக்காருலாம் பார்க்குறோம். இப்படிலாம் இருந்தும் கூட அவரோட பிம்பம் எப்படி இன்னும் அப்படியே இருக்குது. அவர் எந்த அளவுக்கு அதிமுக போட்டி போடுது, தவிக போட்டி போடுது, எப்படி அவர் வந்து இந்த அளவுக்கு அவர் பிஸ்னஸ் எங்க அரசியல் அறியாமல் இருக்கிறவர்களுக்கு ஒரு பிரமிப்பு இருக்கும். வியூக வகுப்பாளர்கள்ங்கிறது என்ன அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. ஏற்கனவே இந்த கட்சிக்கு என்ன பர்சன்டேஜ் ஓட்டு இருக்கு, இந்த கட்சியினுடைய தொண்டர் பலம் என்ன, பொதுமக்களுடைய அபிப்பிராயம் என்ன, பொதுமக்கள் எவ்வளவு பேர் இந்த கட்சிக்கு மீண்டும் வாக்களிப்பார்கள், எந்த குரூப் வந்து இடம் பெயர்றான். இப்போ அதிமுகவினுடைய வாக்கு வங்கியாக மிக நீண்ட காலமாக இருந்தது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்களோட வாக்கு வங்கி. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு வட சென்னை பக்கமாக வியாசர்பாடி பக்கமாக ஒரு ஷேர் ஆட்டோவில் ஒரு முறை போகிறேன். நான் சொல்ல ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த கதை. 2 பேர் கூடையோட மீன் கூட அந்த மாதிரி காய்கறி கூட மாதிரி வியாபாரம் பண்ணக்கூடிய 2 பெண்கள் அந்த சேராட்டால் ஏறுறாங்க. 2 பேரும் எப்படி 2 ஆண்கள் சந்தித்து கொண்டா ஒரு பெண்ணை பற்றி பேசுவாங்களா, அது மாதிரி அந்த 2 பெண்களும் அந்த இடத்துல ஒரு ஆணை பற்றி பேசுகிறாங்க. அவங்க 2 பேரும் என்ன பேசுகிறாங்கன்னா, அவன் எவ்வளவு மோசமானவன் தெரியுமா, அவன் ரொம்ப மோசடி அப்படின்னு சொல்லிக்கிட்டே வர்றாங்க. ஏதோ ஒன்று பேசுகிறாங்க. சரி, அவங்க பர்சனல் நம்ம கவனிக்கக்கூடாது அப்படின்னா 2 பேருக்குள்ள ரொம்ப ஆவேசமாக உக்கிரமாக சண்டை மாறிக்கிட்டே இருக்கு. அந்த அம்மா சொல்லுது, ஒரு அம்மா, நான் அவனை வந்து எம்ஜிஆர்னு நினச்சேன், கடைசியில் தான் தெரியுது அவன் கருணாநிதினு சொல்லுது.
நான் அவனை நல்லவே நினைச்சேன், அவன் ரொம்ப கெட்டவனா இருக்கான்னு சொல்றதுக்கு பதிலா நான் அவனை எம்ஜிஆர் நினைச்சேன், அப்புறம் தான் தெரியுது கருணாநிதினு அப்படிங்குது. எனக்கு அதிர்ச்சி தாங்க முடியல. ஒரு பாமர மக்கள் மத்தியில எவ்வளவு பெரிய ஒரு எதிர்மறை நெகட்டிவ் இமேஜை வந்து கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கும் ஒரு ரொம்ப மேம்பட்ட ஒரு மேன்மையான ஒரு இமேஜை வந்து அந்த அம்மாவுக்கும் கொடுத்துருக்குறாங்க. இது ஒன்னாச்சா? அடுத்து இன்னொரு சம்பவம் சொல்றேன். கேட்டா நல்லா இருக்கா சொல்லிட்டு இவ்வளவு கேட்டிருக்கீங்களே. இருங்க, அடுத்த வரலாறு கேளுங்க. சரி சொல்லுங்க. அடுத்த ரொம்ப முக்கியமான அடுத்த வரலாறு சொல்ல போறேன். இதெல்லாம் வந்து சரித்திரத்துல வந்து பதிவு செய்யப்பட வேண்டிய வரலாறு. ஓகே. எம்ஜிஆர் இறந்து போயிட்டாரு. சாணகி அணி ஜெயலலிதா அணி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. டெய்லி வந்து ஒரு கீரைக்கார அம்மா வந்து வருது. ஒரு வாத்தியார் நமக்கு வேண்டப்பட்டவர். அந்த வாத்தியார் யாருன்னு கடைசியாக சொல்றேன். அவர் கேட்குறாரு, அவர் திமுக காரர். அவர் கேட்குறாரு, என்னம்மா எம்ஜிஆருக்கு ரொம்ப ரசிகாச்சா, 2 அம்மாவும் சண்டை போடுறாங்க, எந்த அம்மாவுக்கு ஓட்டு போடுங்க? சாணகி அணிக்கு போடுவியா, ஜெயலலிதா அணிக்கு போடுவியா? அந்த அம்மா சொல்லுது, நான் ஜெயலலிதாவுக்கு தான் போடுவேன். ஒரு கோவம். அவர் சொல்கிறாரு, என்னம்மா அது வீட்டுக்காரம்மா, அது வெளியில் இருக்கிற அம்மா, வீட்டுக்கார அம்மாவுக்கு தானே நீ ஓட்டு போடணும், எம்ஜிஆருக்கு மனைவி அதுதானே, நீ அந்த அம்மாவுக்கு போய் ஓட்டு போடுறேங்கிற அப்படின்றதுக்கு அந்த அம்மா கீரைக்காரி சொல்லியிருக்கு, இந்த அம்மாவை விட அந்த அம்மா மேலே தான் பிரியம் அவருக்கு அதிகம். அது எம்ஜிஆரோட பாயிண்ட் ஆஃப் வியூல யோசிச்சிருக்காது. அந்த வாத்தியார் சொல்றாப்புல, எனக்கு கொஞ்சம் அரசியல் தெரியும் நினைச்சிட்டு இருந்தேன், டெய்லி பேப்பர் படிப்பேன், நியூஸ் ஃபாலோ பண்றேன், கடைசியில் ஜெயலலிதா வாங்க ஜெயிச்சிச்சு, கீரைக்காரிக்கு இருந்த தெளிவு எனக்கு தெரியலங்க, நான் அரசியல் வித்தகர் நான் நினைச்சுக்கிட்டேன், என்ன நானே, கீரைக்காரிட்டு இருந்த தெளிவு என்கிட்ட இல்லைன்னாரு. அப்படி சொன்ன வாத்தியார் வேற யாரும் இல்லை, கவிக்கோ அப்துல் ரஹ்மான். வாணியம்பாடியில் வேலை செய்யறப்போ நடந்த சம்பவத்தை என்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாரு. எதுக்கு நான் சொல்றேன்னா, பாமர மக்கள் மனதில் என்ன இருக்கு, ஒரு கீரைக்காரி மனதில் என்ன இருக்கு, ஆட்டோ ஓட்டுறவன் மனதில் என்ன இருக்கு, சாமானிய மக்கள் மனதில் என்ன இருக்கு என்பதை கண்டுபிடிக்கிறதுக்கு எந்த கருவியுமே கிடையாது. அவனுடைய ஆழ் மனதில் இருக்கக்கூடிய அபிப்பிராயங்களை கண்டறிவதற்கு யாருமே கிடையாது. ஏறத்தாழ குத்து மதிப்பா இப்படி இருக்கலாம், அப்படியும் இருக்கலாம். இந்த கணிப்பை தான் தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு, பிந்தைய கருத்து கணிப்பு, தேர்தல் வியூக வகுப்பாளர் சொன்னார், எல்லாமே யூகம். அதுதான் நான் சொல்றேன், வெத்தலையில மை போட்ட கோஷ்டி இவங்களும் வேற வேற கிடையாது. பிகேவை தான் 2 கட்சியும் ஃபிக்ஸ் பண்றாங்க தேர்தல் உறுப்பினரா, ஏடிஎம்கேவும் தாவேக்கும் ஃபிக்ஸ் பண்றாங்க. அப்படின்னா இப்போ 2 பேரும் வந்து ஒரு கூட்டணியில் பயணிக்க போறாங்களா? சேம் அதனால தான் ஒரு உறுப்பினரா எப்படி? இல்லை, அதிமுகவிற்கு மிக ஒரு தேய்பிறை காலம், இலையுதிர் காலம். ரொம்ப வந்து, அதாவது இந்த ஊரில் வந்து புள்ளப்பூச்சிக்கெல்லாம் கொடுக்கு முளைக்குமாடான்னு கேட்டது மாதிரி எதுக்குமே மாற்று கருத்தை முன்வைக்காத செங்கோட்டையனே வாயை திறந்து பேசிட்டாரு. அந்த கட்சி மீது அதிருப்தி தலைமை மீதே அதிருப்தி தெரிவித்துட்டாரு. கண்ணாடி மாளிகைக்குள்ளிருந்து கல்லறிந்தது போல தலைமை மீது விமர்சனம் வச்சுட்டார். எம்ஜிஆர் படம் வைக்கல, ஜெயலலிதா படம் வைக்கலன்னு அவர் சொல்றாரு. உண்மையான கருத்து அதல்ல. அப்படி பார்த்தா அவன் கட்சியில் அதிமுகங்கிறான், அண்ணா படமே வைக்கலவே, பெரியார் படம் கேட்க வேணாம் வைக்கல, பெரியாரை பற்றி நாரடிச்சாங்க, ஏன்னே கேட்கல, கட்சிக்கு கொள்கை கோட்பாடு எதுவுமே கிடையாது. என் ஆளுகளை அங்கீகரிக்கல, நான் என் ஊரில் கட்சி செயலாளர் போடுறதுக்கு நான் சொல்கிற ஆளை கட்சியில் நியமனம் பண்ண மாட்டேங்கிறாங்க, என்ன மதிக்கலை, 2 வருஷமாக கான்டாக்டில் இல்லை. இதுதான் அவருக்கு பிரச்சனை, தன்னை மதிக்கவில்லை. ஏன்னா அவர் முதலமைச்சர் தேர்வில் அவர் இருந்தார், அந்த ரேஸில் அவர் இருந்தார். தொடக்கத்தில் வந்து ஓபிஎஸ் வந்து நமக்கு மாறுபாடாக நடக்கிறான்னு சொன்னப்போ கூவாத்தூருடைய பந்தய குதிரைகளில் 2 குதிரைகளை ரெடி பண்ணாங்க. முதல் குதிரையாக வந்து எடப்பாடி பழனிசாமி முந்திக்கிட்டார். ஏன்னா எம்எல்ஏக்களை பர்ச்சேஸ் பண்ணுற அளவுக்கு வசதி வாய்ப்பு செங்கோட்டையன்ட்ட கிடையாது. ஏன்னா அவர் எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதி, இப்போ இருக்க அப்டேட்டில் அவர் இல்லை. அதனால் வசதி காரணமாக அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னு அவரை கழட்டி விட்டாங்க, செலவு பண்ண முடியாமல் கட்டி விட்டாங்க. நிறையா காசு கொண்டு வந்து கமிஷன் கொடுக்கறதுல ஆள் வந்து நமக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி தான். யார் பணத்தை கொண்டு வந்து முதல்ல பொட்டியை கொண்டு வந்து வைக்கிறானா அவன் தான் சிறந்தவன், அவன் தான் விசுவாசி அப்படின்னு சசிகலா அம்மையாருடைய கண்டுபிடிப்பின் காரணமாக இவர் முதலமைச்சர் ஆகிட்டார். அப்புறம் அவன் அந்த அம்மாவுக்கு அல்வா கொடுத்துட்டான்னு வச்சுங்க. கொடநாடு எஸ்டேட்லேருந்து எல்லா முக்கியமான ஆவணங்கள் காணாமல் போனதில் வரைக்கும் எல்லாத்துலேயுமே மொத்தமாக அந்த கதையை முடிச்சு விட்டார். அதனால் அந்த முதலமைச்சர் வேட்பாளர் தேர்வு வரைக்கும் வந்த செங்கோட்டையனே இன்னைக்கு மனம் புகைந்து கொண்டிருக்கிறார். அதனால் அதிமுகவை பொறுத்தவரையில் மிகுந்த வீழ்ச்சி காலத்தில் இருக்குது. இந்த பக்கம் ஒரு முன்னாள் அமைச்சர் கோகுலேந்திரா கதறுது, குமுறுது, வார்டு செயலாளர் வட்ட செயலாளர் கூட என்னை மதிக்க மாட்டேங்கிறான், என்னங்கடா கட்சி இதுன்னு கேட்குது. அப்போ அந்த கட்சிக்குள்ள இவருடைய தலைமை வெற்றி பெறாத தலைமை, ஏற்கனவே 10 தோல்வி பழனிசாமின்னு பேர் வாங்கியிருக்காப்புல,
இன்னும் நம்பரை கூட்டிடக்கூடாதுங்கிறதுக்கு தான் 2 இடைத்தேர்தலை தவிர்த்தார். 12 தோல்வி பழனிசாமி சொல்லிடக்கூடாதுங்கிறக்காக தான் 2 தோல்வி அவர் தவிர்த்தார். அதனால வீழ்ச்சி காலத்தில் அதிமுக இருக்கிற போது அவங்களுக்கு சரணடைகிறதுக்கு இடம் இல்லை. யாரை கூப்பிட்டாலும் வரமாட்டேங்கிறாங்க. இந்த பக்கம் போயிடாதாங்கிறாங்க. அதிமுக இருக்கிற அந்த பக்கமே யாரும் போகிறதுக்கு எம்ஜிஆர் மாளிகை வந்து காத்தடிக்கிற காலம் வந்துருச்சு. கூட்டணிக்கு எவனுமே வரமாட்டேங்கிறான். அதனால விஜய்க்கும் கட்டமைப்பு கிடையாது. விஜய்க்கு வந்து ஒன்றுமே கிடையாது. விஜய் தன்னை என்ன நினைக்கிறா அப்படின்னா, நம்ம வந்து ஒரு உயர் ரக விமானம் தரையில் ஓட வேண்டிய அவசியம் நமக்கு ரொம்ப நேரம் இருக்காது, கொஞ்ச நேரம் தான் நம்ம டேக் ஆஃப் ஆயிடுவோம்னு நினைக்கிறாப்புல. அந்த தரையில் கொஞ்ச நேரம் விமானம் ஓடுதில்ல டேக் ஆஃப் ஆகிறதுக்கு முன்னாடி, அதுதான் அதிமுக. அப்புறம் ரெக்கையை விரிச்சிடலாம்னு நினைக்கிறாப்புல. அதனால் அதிமுகவின் தேவை விஜய்க்கு இருக்கிறது. விஜயின் தேவை என்பது ஏன்னா முகம் கிடையாதுல்ல. இந்த கட்சி எம்ஜிஆர் கட்சி, வாழுகிற எம்ஜிஆர் வந்து விஜய் தான், வேற யாருமே கிடையாது. அதனால் இவங்களுக்கு ஒரு முகம் தேவைப்படுகிறது. அதனால் இந்த கட்சிக்கு வந்து விஜய்க்கு வந்து அதிமுக எவ்வளவு தேவையோ அவ்வளவு தேவை வந்து அதிமுகவுக்கு விஜய் தேவை. 2 பேரும் சேர்ந்து ஒன்றா 2 தோற்று போனாதான் 2 பேர் கனவுமே கலையும். அதனால் பிரசாந்த் கிஷோர் பீகாருக்கு பத்திரமா போயிடுவாப்புல. உள்ளூர்காரனை போட்டால் தேடுவாங்க. திண்டுக்கல்காரனா மதுரைக்காரனே கொண்டு தேர்தல் வகுப்பாளராக தானே தேடுவாங்க. அதனால் ஆதவ அர்ஜுனா வந்து விவரமாக தான் வந்து ஒரு ஆளை கொண்டு வந்து காட்டி விடுறாப்புல. இது வேலைக்காக. பொறுத்திருந்து பார்ப்போம் சார் என்ன நடக்குது அப்படிங்கிறது. நன்றி.